ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கிரேவி. ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி நல்லா காய வச்சு கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சின்ன சைஸ் தேங்காவில் பாதி அளவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டா நம்ம சாதத்துக்கூடையே போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்ற வச்சுட்டு சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.